பூண்டு குழம்பு செய்வதற்கு புளி தண்ணி, புளி கரைச்சி வச்சுருக்கிறோம், வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம், பூண்டு 150 பூண்டு ஒழிச்சு வச்சுருக்கோம், 150 200 வரைக்கும் இருக்குது ஒழிச்சு வச்சுருக்கிறோம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கருவேப்பிலை, மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இதில் போட்டிருக்குது. வீட்டு மிளகாத்தூள் தான். மல்லித்தூள், சீரகம், மிளகு எல்லாம் இருக்குது. வரமிளகாத்தூள் வீட்டில் எல்லாமே வீட்டில் அரைச்சிது. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், கல்லெண்ணெய் 3 எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் இந்த பூண்டு குழம்பு நல்லாயிருக்கும். செய்ய வாங்க. எண்ணெய் தூக்கலாக ஊற்றினாத்தான் நல்லாயிருக்கும். விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், வெறும் வெந்தயம் மட்டும்தான் போடணும். பூண்டு, கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் வெந்த வினாடி லைட்டாக வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடணும். இது ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல தேனாட்டு இருக்கும் குழம்பு. சின்ன வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா, தக்காளி போடக்கூடாது. தக்காளியும் போடக்கூடாது, குக்கர்லேயும் வைக்கக்கூடாது. வெங்காயம் பூண்டு மட்டும்தான் வெந்துக்கும். இதுலேயே எண்ணெயிலே நல்லா வெந்துடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போடணும். மஞ்சத்தூள் இந்த குழம்புக்கு தனியாக கொஞ்சம் சீரக மிளகுத்தூள் போடணும். என்னதே அதில் அரைச்சிருந்தாலும் இதுக்கு போடணும். கொஞ்சம் தக்காளி தான் போடாததுனால நல்லா வெந்துச்சு. இந்த பூண்டும் இந்த அந்த எண்ணெயிலே வெந்துடும். பாருங்கள், வெந்துக்குச்சா? நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வெந்த பின்னாடி பொடி போடணும். மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் தூக்கலாக போடணும். இதுக்கெலாம் வெறும் வெங்காயம் பூண்டு குழம்புனால. இதே மண்சட்டியில் வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு மாதிரி நாளைக்கு தான் நல்லாயிருக்கு இந்த குழம்பு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளி தண்ணி ஊற்றலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு அவ்வளோதான். இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ எடுத்து இறக்கிடலாம். மல்லித்தழை போடக்கூடாது, தக்காளி போடக்கூடாது. புளி, மசாலா, வெங்காயம், பூண்டு, வெந்தயம் நல்லா கொதிச்ச முன்னாடி இறக்கலாம். இந்த பச்சை வாசம் போயிட்டால் நல்லாயிருக்கும். காலத்தால் அந்த எண்ணெய் வந்து தனியாக நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா வெளியில் வந்துடும். பூண்டு குழம்பு நல்லா வெந்துக்குச்சு, பக்குவமாக வந்துச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. பார்த்தீங்களா? எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வெந்துக்குச்சு. சரி.